ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேடி வந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் தொலைத்து விடாதே. வாழ்க்கையில் எதுவும் நடக்காதது போல புதிய ஒன்றை எப்போது ஏற்க பழகிக்கோ. அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரப்போகிறது. இப்போது வரப்போகும் வாய்ப்புகளை நல்லபடியாக தக்க வச்சுக்கோ, பயன்படுத்திக்கோ. நழுவ விட்டு விடாதே, தவற விட்டு விடாதே. பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ உன் மனதில் வைத்திருப்பதை தூக்கி எறிந்து விடு. அப்போதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்து இப்போது உன்னை தவிக்க விட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் எதை நினைத்தும் குழப்பிக்காதே என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். மறதி வரவில்லையா உனக்கு? மறதி இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள்ளேன். உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து கடந்து வந்துவிடு. அந்த இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, விமர்சனம் செய்யவே கூடாது. பின் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? வாய் வார்த்தையை விட்டு விடக்கூடாது. மனப்பக்குவத்தை வரவழைச்சு கொள்ளணும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை நீயும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய், நீயும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாய். யோசிச்சுப்பார், எத்தனை அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் நல்லதாகவும் இருக்கிறது, கெட்டதாகவும் இருக்கிறது. நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை விட்டுவிடு. ஆனால் கெட்டதில் படித்த பாடத்தை மனதில் ஏற்றுக்கோ. அப்பத்தான் உனக்கு கெட்டது நடக்க விடாமல் இருக்கச் செய்வாய். நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளும் திறனுடையவள் என்று எனக்கு தெரியும். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றோ, ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலோ, அதைவிட சிறப்பான மேலான ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் தங்கமே. எதையோ நினைத்து அடிக்கடி பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த பயத்தால் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். உனக்குள் மகிழ்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. பயம் வந்துவிட்டால் என்ன நடக்கும், ஏது நடக்கும், நீ என்ன செய்ய போகிறாய் என்று உனக்கே அறியாமல் போய்விடும். அறியாமல் எதையாவது செய்துவிட்டால் தப்பாகிவிடும் தங்கமே. உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும். உன் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் அருவியாக ஓடுகிறது. நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்கவே முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு சில நிகழ்வுகள் உன்னை புலம்ப வைத்து விட்டது எனக்கு தெரியும். புலம்பல் வேண்டாம் வேண்டாம் என்று சுலபமாக கூறிவிட்டீர்களே சாயி என்று என்னிடம் இப்போது நீ கேட்கலாம். ஏற்றுக்கொள்ளணும் தங்கமே. மனப்பக்குவமானது உனக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை. மனப்பக்குவப்பட்டு விட்டாலே போதும். வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொள்வாய். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்ற நினைப்பு உன்னிடத்தில் மேலோங்கி தோன்றிவிடுமே. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவேன். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். பலவிதமான குழப்பத்தோடு இப்போது இருக்கிறாய் என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் தான் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். அதைத்தான் நழுவ விட்டு விடக்கூடாது என்று சொன்னேன். ஏற்கனவே இருமுறை கொடுத்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டாய். அப்போது உன் மனமானது பக்குவம் இல்லாமல் இருந்தது. உனது மனமானது இப்போது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று எனக்கும் தெரியவில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய். இந்த நேரத்தில் வேறு எதுவும் நீ செய்து விடக்கூடாது. உன் மனம் குளிரும்படி நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக இந்த சாயி நிறைவேற்றி தருவேன். மன அமைதி இழந்து நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். பல கனவுகளை, பல ஆசைகளை மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு, வேதனைகளை மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு வெளியில் சிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாதா என்ன? உன் கனவுகளையும் உன் ஆசைகளையும் உன் விருப்பத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன்.
அந்த எதிர்காலம்தான் உன்னை பிரகாசிக்க வைக்கப் போகிறது. அதனால் தான் இப்போது தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடக்கூடாது என்று சொல்கிறேன். இதை அசால்ட்டாக விட்டு விடாதே. உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ வைத்து விடுவேன். உனக்கு வரும் கோபமானது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அந்த உணர்ச்சியை மட்டும் அடக்கி ஆள தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் துவண்டு போகிறாய், ஏனென்றே தெரியவில்லை. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நின்று தைரியமாக போராடணும். நிச்சயமாக போராடித்தான் ஆகணும். இதுதான் உனக்குரிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இப்போது நீ இழந்து விடலாமா? இந்த நேரத்தில் தானே இழக்கக்கூடாது. இந்த உலகமானது உன்னை 1000 பேசும். உன்னை புகழ்ந்தும் பேசும், இகழ்ந்தும் பேசும். ஆனால் உன்னை எப்படி பேசினாலும் காதில் போட்டுக்கொண்டு உன்னுடைய கடமைகளை மட்டும் தானே செய்யணும். தேவையில்லாததை பெரிதாக எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இந்த உலகத்தை நினைத்து பயப்படாமல் உனக்கு என்ன தேவையோ அதை தன்னம்பிக்கையோடு செய்யணுமே. நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ. நிச்சயமாக உனக்கான நல்ல வாய்ப்பை தருவேனே. அந்த வாய்ப்பை ஆனாலும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், தக்கபடி பயன்படுத்திக்கோ. அதுவரை பொறுமையாக இரு. இனி நீ வருந்தி அழுத தேவையே இல்லை. அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைச்சிக்கோ. இனி உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல காலம் ஆரம்பித்துவிடும். பின் என்ன, அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழலாம். வாழ்ந்து காட்டணும் தங்கமே. உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையுமே நிச்சயமாக பெற்று விடுவாய். நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக இருக்கும் நீ தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு. மழை போல் வரும் கஷ்டத்தை கடுகாக மாற்றிவிடச் செய்வேன் அந்த அதிர்ஷ்டத்தால். அதனால் உன் துன்பம் நீங்கிவிடும். உன்னை கைபிடித்து தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. ஆனால் அந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்ததும் எனக்கு இருக்கிறார் என் சாய் என்னை கைதூக்கி விட்டு விட்டார் என்று பெருமிதப்படுவாய். அனைவரிடமும் கூறுவாய். அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து நிகழ்ந்து மற்றவர்களுக்கு சொன்ன பின் என்னை நீ இன்னும் நிறைய அளவில் நம்பிவிடுவாய். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை அழகாகச் செய்யும். கவலையே படாதே. உன்னுடைய நல்ல குணத்திற்கு அனைத்தும் நல்லதுமாக நடக்கும். கஷ்டங்களை மட்டுமே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்காதே. வாழ்க்கை என்றால் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி எப்படி அதை பொறுத்து கொண்டு அதிலிருந்து தப்பிப்பது, அதிலிருந்து விலகுவது, அதற்கான நிவர்த்தி எப்படி என்று உன் வாழ்க்கை தான் உன்னை புரிய செய்யும், பக்குவப்படுத்தும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.